செவுத்துல தானே அடிக்க சொன்ன, ஏன்டி ஏன் மேல அடிக்கிற? ஐயோ அத்தை, நான் செவுத்துல தான் விரட்டி தட்டினேன். ஆனா உங்க உடம்புல பட்டுருச்சு. குறுக்க குறுக்க இப்படி வந்துட்டீங்களே அத்தை நீங்க. ஏய், என்னடி என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ சரிங்க அத்தை, தட்டினது தட்டிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லுங்க, சாயந்தரத்துக்குள்ள காஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். நீங்க சாவகாசமா வந்து அந்த 50 வரட்டிய என்னங்க. இத பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, பாத்துக்க. அத்தை தள்ளுங்க அத்தை, தள்ளுங்க அத்தை. ஏய், தள்ளி போங்க அத்தை, தள்ளி போங்க, தள்ளி போங்க அத்தை. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? அப்படியே போட்டேன்னா யாருக்கிட்ட உன் சேட்டைய காமிக்கிற? பிச்சு போடுவேன் பிச்சு. அத்தைங்கிற மரியாதை நீ எனக்கு அத்தையா நடந்துக்கிற வரைக்கும் தான். சரவணனை எப்படியெல்லாம் வேலை வாங்கினேன். ஜாக்கெட்டை அயன் பண்ணி குடுக்கணும், புடவைய துவைச்சு குடுக்கணும், விட்டா உனக்கு தலை வாரி விட சொல்லுவ போல. ஏண்டி உன் கோவத்தை என்கிட்ட காட்டுற? மகேஸ்வரி தான் என்ன இந்த வேலையெல்லாம் உன்கிட்ட குடுக்க சொன்னா. இன்னொரு தடவை சரவணனுக்கு யாரு வேலை கொடுத்தாலும் இதுதான் கெதின்னு போய் சொல்லு போ. அவன் தான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ? வாய் மூடு. அது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல அனாவசியமா நீ வந்து தலையிடாத. உங்க எல்லாரையும் சாணி ஊத்தி சமகால் அடிப்பேன். போ, அடிச்சிருவேன். போ போ. ஐயோ மகேஷ், இங்க பாருடி, என்ன எப்படி சாணியால அடிச்சு வச்சிருக்கான்னு. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் இருடி, உன்னை மகேஷ் கிட்ட சொல்லி என்ன போ. ஆளையும் மூஞ்சியும் பாரு. சுருதியா, நிவேதிக்கு இங்க போன் பண்றா? என்னவா இருக்கும்? நான் பாத்து தரேன், விடுடா. போனை குடுமா, விடுடா. குடுக்க புரியா இல்லையாமா? போனை குடுமா, குடுன்னு சொல்றல. விடுறான்னு சொல்றேன் இல்லையாமா? நீ விடுறா முதல்ல. போனை விடுமா. விடுறா, போனை விடுமா சொல்றேல. விட புரியா இல்லையாமா? விடுமா. என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னம்மா நீ? விடுமா. விடுடா, விடுன்னு சொல்றேல. போனை விட புரியா இல்லையாமா? விடுமா. போனை விடுடா. விடுன்னு சொல்றல. விடுமா. ஏமா அப்படி பண்ற? போனை குடுற சக்தி. விடுமா. விடுமா. விடுடா. ஏய், என்ன நடக்குதுங்க? கேக்குறேன்ல, என்ன நடக்குது? அப்பா, அது வந்து எனக்கு போன் வந்துச்சுப்பா. இவனுக்கு போன் வந்துச்சுங்க. போன கொடு, போன கொடுங்கறேல. இவனுக்கு வந்த போன உன்னையார எடுக்க சொன்னா? நீ எல்லாம் செக்கிங் இன்ஸ்பெக்டரா? நம்ம பிள்ளைகளை பத்தி நாமே சந்தேகப்படக்கூடாது, புரியுதா? எது? ஏய், மூஞ்சிய பாரு. இந்தாப்பா, போ. ஆளு மூஞ்சியும் பாரு. போன் வருது. இவன் எதுக்கு போனை புடுங்குறியா? ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இப்ப எதுக்கு இந்த வேலை பாக்குறான்? ஹலோ, ஏய் என்ன ஆச்சு? ஏன் போன் எடுக்கல? ஸ்ருதி, இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க பார்த்துச்சு. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா எங்க அப்பா கிட்ட மாட்டிருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா. எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு. சரி சொல்லு, எதுக்காக ஃபோன் பண்ண? ஐயோ, அதை ஏன் கேக்குற? இங்க உன் தங்கச்சிக்காரி என்ன ஓவரா டென்ஷன் பண்ணிட்டா. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசி ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கா. நீ கேடு கெட்டவனா, ரொம்ப மோசமானவனா, நீ என்னை ஏமாத்திட்டு போயிடுவியா?
இன்னும் என்னென்னமோ கேவலமா சொன்னா தெரியுமா? நான் தான் என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என்கிட்ட வாளாட்டினா அவ வாளை ஒட்டா நறுக்கிடுவேன். சொல்லுடி. ஆமாண்டி, இன்னைக்கு காலேஜ் வேற இல்லடி, காலேஜ் வேற லீவ்ல. நீ என்ன பண்ற? ஓ அப்படியா, காலேஜ் லீவ் விட்டாங்களா, அதான் போர் அடிக்குது. ஃப்ரெண்டுப்பா. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. கட் பண்ணிட்டா, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னப்பா? ஒரு திருட்டு பூனை ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு இந்த ரூமுக்குள்ள வந்துச்சு. அதை தான் தேடுறேன். இந்த ரூம்லயா? இல்லையப்பா, நான் பார்க்கவே இல்லையே. அது என் கண்ணுல மட்டும்தான் மாட்டும். இன்னைக்கு அத கையும் களவுமா பிடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ப்பா. யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா நம்மள பார்த்ததும் சமாளிக்கிறா. யாரு கூட பேசியிருப்பா? மகேஷ், ஐயா என்னது இது? சிப்பா அந்த பக்கம். என் நிலைமைய பாத்தியாடி? அறிவில்ல உனக்கு? இப்படி சாணியில முங்கி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்க? ஆமா, எனக்கு சாணியில முங்கணும்னு ஆசை பாரு. முதல்ல போய் நல்லா குளிச்சிட்டு வாப்போ. இது பரவாயில்ல மகேஷ், இதுக்கு முன்னாலே நீ என்ன பாத்துருக்கணும். அடச்சே, இப்பவே உன்னை பாக்குறதுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இருந்த? கையு காலு கண்ணு மூஞ்சி எதுவுமே தெரியலடி, உடம்பு முழுக்க சாணியா இருந்துச்சு. நீ எதுக்கு அப்பிக்கிட்ட? நான் என்ன கொலை விளக்கு அம்மனுக்கு வேண்டிக்கிட்ட அப்பிக்கிட்டேன், என் மேல சாணி அடிச்சுட்டாடி. என்ன சொல்ற மகேஷ்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ அடங்கி இந்த வீட்டுல இல்லடி. நம்மள பழி வாங்கதான் அவ இங்க இருக்கிறா. என்ன சொல்ற? தின்னுட்டு தின்னுட்டு திபுசு கட்ட மாதிரி திண்ணையில கிடக்குறாள. வா வந்து வீட்டு வேலைய பாருன்னு சொன்ன. என்ன வேலை பார்க்கணும்னு கேட்டா. எப்படி அவ என்ன பட்டியில சாணி அள்ள வச்சு சாட்டையால அடிச்சா, அந்த மாதிரி அவளை சாணி அள்ள வைக்கலான்னு பட்டிக்கு கூட்டிட்டு போனேன்டி. அங்க இருக்கிற சாணியெல்லாம் எடுத்து செவுத்துல வரட்டியா தட்டுறின்னு சொன்னது தாண்டி கேடு. இந்தா செவரு இந்தா செவருன்னு என்ன திருப்பி திருப்பி நிக்க வச்சு உடம்பு பூரா